ஷேக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في التنزيل العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جاء الحق وذاك الباطل وقال نبينا عليه الصلاة والسلام من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ்வுடைய பேரருள் பெருங்கிருபை அருமையான ஒரு வகுப்பை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் இங்க சில விஷயத்தை உங்களோடு பகிரலாம் இருக்கேன். அதாவது அப்துல்லமா வகுப்பை நீங்க தேர்ந்தெடுத்துருக்கீங்க. முதல் விஷயம், அதோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்துல்லமா அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க காலத்துல துவங்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். அதாவது குறிப்பா மதம் சார்ந்து பணிபுரிபவர்களுக்கு, அது இந்து மதமாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமாக இருக்கட்டும், சரிங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்துக்களுக்கு சாஸ்திரி அப்படின்ற ஒரு பட்டம் இருந்தது, சரிங்களா? அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் முன்ஷி, அதிபு, அஃப்தல் உலமா அப்படின்ற மாதிரியான பல கோர்ஸுகளை ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் அதிபு, முன்ஷி அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அஃப்தல் மட்டும் இருக்குது. அப்போ இந்த அஃப்தல் சில வருடங்களுக்கு முன்னாடி காணா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை போன்ற அக்கறை மிகு மாணவர்கள், ஆர்வம் மிகு மாணவர்கள், அதிகமானோர் அஃப்தலுமா பாடத்திட்டத்தை எடுத்து படித்து அதுல எனது எக்ஸாம் எழுத வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நஷ்ருல் இஸ்லாமுடைய இந்த முன்னெடுப்பு போற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது. கடந்த காலங்கள்ல அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வாய்ஸே வரலைங்க உஸ்தாத். வகுப்பெடுத்து செஞ்சாங்க, வகுப்பெடுத்து போட்டுட்டு இருந்தாங்க யூடியூப்ல. அதுக்கு அடுத்தது பொதுவா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, பரீட்சைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அல்ல 2 மாதத்துக்கு முன்னாடி அதோடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு வகுப்பெடுத்து பரீட்சைக்கு தயார்படுத்துவோம். அதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து. இப்படிதான் அப்துல்லமாவுடைய பாடத்துக்குள்ள பரீட்சைக்கு தயாரிப்பு என்னது கடந்த காலங்கள்ல இருந்தது. இது என்னது நஷ்ருல் இஸ்லாம் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்க என்னது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இது உங்களுக்கு நான் ஒரு உபதேசமாவும் செய்யறேன், தெளிவுபடுத்தவும் விரும்புறேன். இது நஷ்ருல் இஸ்லாம் என்னன்னா உங்களுக்கு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி தான், சரிங்களா? டியூஷன் சென்டர் மாதிரி தான்.
அப்போ அப்துல்மாவுடைய அட்மின் விவகாரங்கள் எல்லாமே என்னது நீங்க நேரடியாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் என்ன செஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நல்லது. அந்த ஒரு புரிதலோடு இந்த டியூஷனை நீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பயனாக இருக்கும். இத முன்னெடுப்பாக செய்யற ஒரு முன்னோடியாக திகழ்ற நஸ்ருல் இஸ்லாமுக்கும் பெயர் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு புரிதலோடு இந்த வகுப்பை அணுகுங்க. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல நாங்கெல்லாம் ஓதும்போது ஓதி முடிச்ச ஆலிமா இருந்தா மட்டுமே என்னது போதுமானதாக இருந்தது. வேற எந்த ஒரு சர்டிபிகேட்டும் வேற எந்த ஒரு விஷயங்களும் தேவை கிடையாது. ஆனா இந்த காலம் அப்படிப்பட்டதல்ல, இனி வரக்கூடிய காலம் அப்படிப்பட்டதல்ல. அப்போ ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு சான்றிதழ், ஒரு பட்டய சான்றிதழ் நம்ம கிட்ட இருக்கணும். சோ இந்த அப்துல்மா என்னது அரசு சார்ந்த ஒரு அருமையான சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் என்னது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கடந்த காலங்கள்ல இது இதை வச்சு என்ன செய்ய முடியாது, எம்ப்ளாய்க்கு என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஆனா ஒரு 2 வருடமாக ஜிஓ பாஸ் ஆயிருக்கு. இது என்ன செய்யலாம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம், எலிஜிபிள் தான் அப்படின்ட்டு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனா நீங்க அப்துல்மா மட்டும் படிச்சுக்கிட்டு உங்களுடைய அரபு மொழி வளத்தை நீங்க சுருக்கிக்கிறது ஆரோக்கியமானதல்ல. நீங்க எம்பிஏ படிக்கணும், எம்ஃபில் படிக்கணும். அரபு மொழியை என்னது வெறும் என்னது குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்குள்ள ஒரு மொழி கிடையாது. ஏன்னா அரபு மொழி சடங்கு சம்பிரதாயத்துடைய மொழி கிடையாது. அரபு மொழிங்கிறது சடங்கு சம்பிரதாயத்துடைய மொழி கிடையாது. எப்படி சமஸ்கிருதமோ அதே மாதிரி தௌராத்துடைய இப்ரோ அது எப்படி சடங்கு சம்பிரதாயத்துடைய ஒரு மொழியோ அது மாதிரி அரபு மொழி என்னது சடங்கு சம்பிரதாய மொழி கிடையாது. அரபு மொழிங்கிறது மக்கள் மொழி. அது என்னது எப்படி சொல்லுவாங்க, ஒரு மொழி வளர்ச்சி பெறுறதுங்கிறது என்ன அப்படின்னா அந்த மொழியில சமகாலத்துல என்னென்ன கலை சொற்கள் உருவாகுதோ, என்னென்ன தொழில்நுட்பங்கள் உருவாகுதோ அதற்குரிய வார்த்தைகள் எல்லாம் அந்த மொழி தன்னகத்தை கொண்டிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அரபில நீங்க இன்னைக்கு என்னென்ன உருவாகுதோ, சரிங்களா, என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன டெக்னாலஜி உருவாகுதோ எல்லாத்துக்குமே அரபில இருக்கும். உதாரணமா ஏஐ அப்படிங்கிறது ஒரு புது டேர்ம். சரிங்களா? நம்ம தமிழ்ல சொல்றதா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். அரபில் அதுக்கும் வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அத்தக்கா சனாயி அப்படின்ட்டு. இப்படியாக அன்னைக்கு என்னென்ன டெக்னாலஜி வருதோ அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகள் அரபு மொழியில உருவாக்கப்படுது. ஏன் அப்படின்னா அரபு மொழி அப்படிங்கிறது சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு மதத்தோடவோ அல்லது ஒரு இனத்தோடவோ தொடர்பாக உள்ள மொழி கிடையாது. அது மக்களுக்கான மொழிங்கிற அந்த ஒரு புரிதலோடு நம்ம அரபு மொழியை அணுகும் போது அரபு மொழியும் நம்ம தேர்ச்சி பெற முடியும். அரபு மொழியை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய அறிவை வளர்த்துக்க முடியும். அரபு மொழி என்னது 40க்கு மேற்பட்ட நாடுகள்ல பேசப்படக்கூடிய ஒரு மொழி. சோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய வணிக வாய்ப்புகள் எல்லாமே என்னது விசாலமாக இருக்குது. சோ அதனால இந்த ஒரு நஸ்ருல் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்திக்கங்க. இது ஒரு டியூஷன் சென்டர். இந்த டியூஷன் சென்டர்ல நீங்க என்னது விடுப்பெடுக்காம முழுமையான முறையில் இந்த வகுப்பை பயன்படுத்தி அதே மாதிரி இந்த வருடம் நீங்க அப்சலமா எழுதும் போது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 சிறப்பான மார்க்குகளை பெறணும். அந்த பெருமையை நீங்க என்ன செய்யணும், நஸ்ருல் இஸ்லாமுக்கு தேடி தரணும்னு கேட்டுக்கிட்டேன். வாகிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஷேக் அவர்கள் அப்துல் உலமா வரலாறு ஆரம்பித்து அரபு மொழியின் ஆழம் வரை அனைத்து விஷயங்களையும் அருமையாகவும் தெளிவாகவும் விளக்கினார்கள். மிக சிறந்த வழிகாட்டல்களையும் அற்புதமாக கூறினார்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக என்று கூறுகிறேன்.